மண்டே மார்னிங் எந்திரிச்சதோடு எப்பவும் போல் ஒரு சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்தேன். அங்கே துணியெல்லாம் காஞ்சிட்டு இருந்தனால என்னால் பார்க்க முடியல. மார்கழி மாதம் வேறையா, ரொம்ப குளிராக இருந்துச்சு. ஸோ லேட்டாக தான் எந்திரிச்சு சாதம் வச்சு ஒரு சைடு பாப்பாவுக்கு சுடுதண்ணி வச்சு, அப்புறம் பீக்கங்காய் எல்லாம் கட் பண்ணி பீக்கங்காய் துவையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் காலிஃப்ளவரும் கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு ஃப்ரை ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ சாதத்தோடு அதை மிக்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கு பாப்பாவுக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு. காலை சாப்பாடுக்கு வந்து அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் செஞ்சுருந்தேன். தோசை செஞ்சு ஊட்டி விட்டுட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து இந்த பீக்கங்காய் துவையல் போட்டு சாதம், அப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை வச்சு, ஸ்நாக்ஸுக்கு வந்து நேந்திரம் பழம் சிப்ஸ் வச்சு கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாப்பா ரெடி ஆனதுக்கப்புறம் ஷூ நான் தான் மாட்டுவேன்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம். கொஞ்சம் டைம் இருந்தனால கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்தேன், அவன் எப்படி தான் மாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை. அப்புறம் நானே என்ன பண்ணிட்டேன், பாப்பா நானே மாட்டி விட்றேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மாட்டி விட்டுட்டேன். மாட்டிட்டு கீழே இறங்கிட்டாங்க. கீழே எங்கள் மாமி வந்து கோதுமை மாவுக்காக அந்த கோதுமையை வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, அலசி காய போடுறதுக்காக வச்சுருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து வண்டியை எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுக்கிற கேப்பில் இந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மச்சான் பிள்ளைங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தனால அந்த கேப்பில் இப்படி அடம் பிடிச்சோன்னே நான் மேலே இருந்து டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வா பாப்பா இங்கிட்டு வா, உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு யார் ஃபஸ்ட்டு கூப்பிட்றாங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பாப்பான்னு கூப்பிட்டோன்னே வேறு யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு, வாய்ஸ் வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல். மேலேருந்து ஒரு போஸ் வேறு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகா. அப்புறம் வண்டி எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டா. அப்புறம் தனியாக கூட்டிகிட்டு போக பயமாக இருந்துச்சு, பைபாஸாக இருந்தனால. அப்புறம் என் மச்சான் வந்து அவள் பின்னாடி உட்காந்து அப்புறம் போயிட்டு வந்தாங்க. போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து நான் கஞ்சி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பழைய கஞ்சி. அப்புறம் எங்கள் பெரிய மாமியார் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்து இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணேன். நான் மார்னிங் மோஸ்ட்லி சாப்பிட்றது கிடையாது, அதனால் அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு வச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு, கோதுமை கொஞ்சோண்டு கேட்டிருந்தேன் எனக்கு வேக வச்சு சாப்பிட்றதுக்கு. இதை யார் இது வரைக்கும் வேக வச்சு ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணாதவங்க. அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்மளுக்கு ஸ்வீட் கார்ன், பேபி கார்ன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்போ கோதுமை வாங்கினாலும். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் நைட்டு ஊருக்கு போகிறனால அவங்களுக்கு வந்து துணியெல்லாம் அயன் பண்ணி கொடுத்து, ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாப்பாவும் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு அப்புறம் நைட்டு இடுப்பாட்டு இடுப்பு இந்த டான்ஸ் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு